ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. இந்த பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் வாழைக்காய் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் வந்து நீங்கள் நீல வாக்கில் அப்படியே கூட சீவிக்கலாம். ஆனால் நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சீவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சீவிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா, எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. நீல வாக்கில் சீவிட்டு போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். இப்போ இதில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு வந்து நம்ம கடல மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாழைக்காவை தண்ணியெலாம் நல்லா தொடச்சிட்டு இந்த மாவுக்குள்ளே 2 பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய்க்குள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பஜ்ஜி. அதனால் நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட பஜ்ஜி ரெடியாக இருக்குங்க. இந்த பஜ்ஜி கூட காஃபியோ டீயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.